மர்மதேசம். வா பாலு, எப்படி இருக்க? வா சொல்றேன். உள்ள நம்ம பாஸ் விஷயம் என்னாச்சு? ஆசான் அவர் இன்னும் உள்ளதான் இருக்காங்க. நான் அப்பவே சொன்னேன், இந்த ஆசான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆபத்து தான் முடியும்னு. அவர் கேட்கல. நம்ம என்ன பண்ண முடியும்? டிவி9 ஆஃபீஸையும் அன்வர் ரைட் பண்ணியிருக்காரு, தெரியுமா? கேள்விப்பட்டேன். இந்த கேஸை நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து மெசேஜஸ் கலெக்ட் பண்ணி அன்பருக்கு கொடுத்துருக்கேன். அப்போல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்கேன். பொதுவாக இந்த கேஸில் இன்வால்வ் இருக்கிற யாருக்குமே செக்யூரிட்டி எல்லாம் போச்சு. எந்த நேரத்தில் எது நடக்குன்னு தெரியலையா? எது நடந்தாலும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை சாரு, நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தால் நிறைய பேர் நம்ம லூஸ் பண்ணிட்டோம். இப்போ உனக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. பேசாம டெல்லி போயிடு. எதுக்கு? உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரலாம்ல? அப்படின்னா என்ன பூமரங்க அடிச்சு நிற்க நான் டெல்லிக்கு போயிட்டு இருக்கணும். பயந்துட்டு இருந்தா நம்ம தொழிலில் குப்பை கொட்ட முடியாது பாலு. இல்லை சாரு, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இப்போ உனக்கு வேலை இல்லை, எதுக்கு நீ இந்த ரிஸ்கில் மாட்டிக்கணும்? அதான் சொன்னேன். திறமை இருக்கிறவங்க எப்பவுமே சும்மா இருக்க மாட்டாங்க பாலு. நான் சென்னை மெயிலில் இப்போ ரிப்போர்ட்டராக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓ, கங்க்ராட்ஸ். பட் சாரு, இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வர்ம கொலைகளுக்கு ஒரு முடிவு தெரியற வரைக்கும் நான் இந்த கேஸை விட போகிறதில்ல. ஓகே சாரு, ஆல் தி பெஸ்ட். இப்போ கிளம்புறேன். அம்மா எப்படி இருக்காங்க? ஃபோன் பண்ணியா? நேற்று தான் பேசுனேன், நல்லா இருக்காங்க. சென்னை மேல் ஜாயின் பண்ணுதுன்னா டிவி9 மறந்துடாதியா. கீப் இன் டச். கம் ஆன், நீ வந்துட்டு பண்ணுற. ஷூர். ஓகே, டேக் கேரா. யா. ஹலோ, இந்த அட்ரஸ் எங்கே சொல்ல முடியுமா? எங்கே தெரியுமா? எந்த அட்ரஸ்? அன்வர் ஹியர். அன்வர், நான் சாரு பேசுகிறேன். சொல்லு சாரு, எப்படி இருக்க? என்ன விஷயம்? அன்வர், நம்ம கேமராமேன் பாலு இருக்கான் இல்லையா, காலைல வந்து குரூப் அவனை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படியா? என்ன அப்படியா? கமான், பி சீரியஸ் அன்வர். கார் நம்பர் நோட் பண்ணியா? இல்லை, நான் அந்த பதட்டத்தில் கார் நம்பர் நோட் பண்ண முடியல. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கூட என்கிட்ட சொல்றியே? கமான் அன்வர், டோன்ட் டாக் நான்சென்ஸ். எனக்கு தெரிஞ்ச போலீஸ்கார் நீ தானே. உன்கிட்ட சொல்லாமல் தெருவில் போகிறவங்கிட்டயா சொல்ல முடியும்? சாரு, நான் சிபிசிஐடி ஆஃபீஸர். இந்த விஷயம் உன் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்டது. முதல்ல அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடு, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு நீ மொபைலில் காண்டாக்ட் பண்ணு. நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். என்ன?
ஹலோ சார், இப்போது உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் காமிச்சிங்களே ஒரு ரோட்டி மேக்கர், அது இப்போ புக் பண்ணால் எப்போ டெலிவர் பண்ணுவீங்க? அப்படிங்களா? கேஷ் தான் வாங்குவீங்களா இல்லை செக்கும் வாங்கிப்பீங்களா? ஓகே சார், நான் மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஹாய்க்கா. வா வித்யா. என்ன ஆசான் ஜாமீனில் வந்துட்டாரா? இன்னும் இல்லை. ஏ? எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். எஸ்விஎஸ் வர்மத்தால் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு பேப்பரில் போட்டிருக்க. அந்த இடத்துல ஆசான் இருந்திருக்காரு. அது போலீஸுக்கு சாதகமாக போச்சு. அப்புறம் எப்படி ஜாமீனில் விடுவாங்க? இல்லைப்பா, ஆசான் நிச்சயமாக கொலை செஞ்சிருக்க மாட்டாரு. இந்த போலீஸ் குற்றவாளியை எப்போ பிடிச்சிருக்காங்க? கேஸை முடிக்கணுங்கிறதுக்காக யாரையாவது பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. ஆண்டவர் வனத்தில் எல்லாரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா வித்யா, நீயாவது ஆசானை ஜாமீன் எடுக்க அன்வர்கிட்ட கேட்டிருக்கலாமே. எம்பி கேட்டதுக்கே அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் கேட்டா மட்டும் விட்டுருவாரா? அம்மா, அன்வர்னு ஒருத்தவங்களை பார்க்க வந்திருக்காருமா. ஹாய் அன்வர், உள்ள வாங்க. வீட்டுக்குள்ளேயே கூப்பிடுறீங்க? ஆமா அன்வர், வாங்க. பேங்க் போகணும்னு சொன்னியேப்பா, போலியா? இருமா, அன்வர் தம்பி வரதை பார்த்துட்டு போகிறேன். வாங்க அன்வர். அப்பா, இதான் அன்வர். இது என்னோட அக்கா. வாங்க தம்பி, உட்காருங்க. தேங்க்யூ சார். என்னைக்கும் இல்லாமல் என்னை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டது ஆச்சரியமாக இருக்கு. ஒன்றும் இல்லை, அப்பாவுக்கு பயந்து தான் வித்யா உங்களை உள்ளே கூப்பிடாம இருந்திருப்பா. விஷயத்தை நானே சொல்லிடுறேனே. நான் ஒரு ரேஸ் பைத்தியமாக இருந்தேன் சார். வீட்டுக்கு வரவங்க கிட்ட அப்படி இப்படின்னு பல காரணத்தை சொல்லி பணத்தை வாங்கிடுவேன். எங்கே உங்ககிட்டையும் பணத்தை வாங்கிட்டு நீங்கள் தப்பாக நினைக்கிற அளவுக்கு போயிடுவோன்னு பயந்துக்கிட்டு தான் உங்களை கூப்பிடாமல் இருந்தா. இப்போ அந்த பிரச்சனையே இல்லை சார். நான் அந்த பழக்கத்தையே விட்டுட்டேன். கடவுள் புண்ணியத்தில் சந்தோஷமாக நல்லா இருக்கும். பத்மா, தம்பிக்கு காஃபி வேண்டாமா? தம்பி, நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க. எனக்கு கொஞ்சம் பேங்க் வரலாம் போயிட்டு வரணும். நான் புறப்படுறேன். ஆ சார். வித்யா, ஆசான் அரெஸ்ட் ஆனதில் நீங்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல தெரியுது. ஆமா அன்வர், ஆசான் நல்ல மனுஷர். கொலை செய்யற அளவுக்கு மோசமானவர் இல்லை. ஆசான் மேலே எனக்கும் நல்ல மரியாதை இருக்குது. ஆனால் எவிடன்ஸும் வர்ம தாக்குதலும் அவரை குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ணியிருக்க. இல்லை அன்வர், ஆசான் டெஃபினட்டாக கொலை செஞ்சிருக்க மாட்டாரு. வர்மன் தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். அவர் தெரியாதுன்னு சொன்னார். அவங்கள பற்றி ஏதாவது சொன்னால் விசாரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா? பொதுவாக மற்றவங்க விஷயத்தில் அவர் தலையிட மாட்டாரு. அதனால அப்படி யாரையும் அவர் தெரிஞ்சு வச்சுக்கல. வர்மம் தெரிஞ்ச ஆசானுடைய ஆட்கள் வேற யாராவது இருக்காங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ அவரோட இருக்கிறவங்கள தவிர வேற யாரையும் எனக்கு தெரியாது. ஆசானை சேர்ந்தவங்க இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க அன்வர். வாச்சாரு, உட்காரு. தேங்க்ஸ். அப்புறம் இப்போ ரெட்டி எங்கே போயிருக்காரு? நாளைக்கு கோர்ட்டில் சப்மிட் பண்ண போகிற பேப்பர் சம்மந்தமாக ரைட்டரை பார்க்க போயிருக்காரு சார். என்ன சாரு, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா? கொடுத்தேன். ஆனால் போலீஸ்கிட்டேருந்து ஒரு சின்ன அதிர்ச்சி கூட இல்லை. ஒரு நாளைக்கு சிட்டியில் எவ்வளவோ பேர் காணாமல் போகிறாங்க, எவ்வளவோ பேர் கடத்தப்படுறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் போலீஸ்காரங்க என்ன வருது? நாங்கள்லாம் இடி தாங்கி மாதிரி அதிர்ச்சி தாங்கிகள். என்ன அன்வர், ஜோக் அடிக்கிறியா? ஜோக்கா? உங்ககிட்டயா? அன்வர், உங்ககிட்ட ஏதோ மாற்றம் இருக்கு. அப்படியா? தேங்க்ஸ். பூமராங் மர்டர் கேஸில் கொலைகாரங்களை பிடிச்சிட்டேங்கிற கர்வம் உனக்கு. பாலுவை காப்பாற்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸரை ஹெல்ப் பண்ணலனாலும் ஒரு மனுஷனா ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா? போலீஸ்காரங்க அவங்க வேலையை கரெக்டாக செய்வாங்க. பாலுவை பற்றி கவலைப்படாமல் இப்போ அவன் வேலையை பாரு.
அப்புறம் பாண்டியன்? சார் பாலு கிட்னாப் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதது எனக்கு கூட ஆச்சரியமாக இருக்குது சார். சாருவுக்கு சொன்ன பதில் தான் உங்களுக்கும். சரி, எஸ்விஎஸ் காரியங்கள் எல்லாம் யார் பண்ணது? ஜிகே தான் சார். எஸ், உங்களுக்கு யார் வேணும்? மிஸ்டர் ஜிகே இருக்கிறேன். ஓ, அதோ வராரே. ஹலோ மிஸ்டர் அன்வர், வாங்க வாங்க. ஹலோ மிஸ்டர் ஜிகே. வாங்க உள்ளாங்க. கோகிலா, 2 காஃபி எடுத்துட்டு வா. நானே உங்களை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். உட்காரு. அப்புறம் சொல்லுங்கள், என்ன விஷயம்? உங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன், நீங்கள் அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. ஆமாம், எஸ்விஎஸ்க்கு அப்புறம் இங்கே யாருமே இல்லை, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணோம், அதான் இங்கேயே வந்துட்டேன். மிஸ்டர் ஜிகே, இந்த எஸ்விஎஸ் கேஸில் உங்கள் உதவி கொஞ்சம் தேவைப்படும். கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணுறேன். ஆமாம், அந்த குமாரசாமியும் ஆசானும் குத்தத்தை ஒத்துக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்களா? நடந்த கொலைகளுக்கெல்லாம் நாங்கள் தான் காரணம்னு ஒத்துக்கிட்டாங்களே. ஸோ இனிமேல் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படியா? எப்படி சொல்கிறீங்க? அதான் குற்றவாளிகளை நீங்கள் பிடிச்சிட்டிங்களே. இப்படிதான் ஒவ்வொரு கொலை நடந்து குற்றவாளி மாட்டும் போது நினைக்கிறோம். ஆனால் புதுசாக குற்றவாளிங்க உருவாகிட்டே தான் இருக்காங்க, கிடைச்ச தடைகளும் மறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. எங்கே உங்கள் செக்யூரிட்டி? அவனை அனுப்பிட்டேன். எனக்கு எதுக்கு செக்யூரிட்டி? நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையே. இப்போது எஸ்விஎஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்களா? எதுக்கு கேட்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான். காஃபி எடுத்துங்க. தேங்க்யூ. நான் விவரமாகவே சொல்லிடுறேன், நீங்கள் சுற்றி வளைக்கவே வேண்டாம். இந்த வீடு, ஸ்டட் ஃபார்ம், பேங்க் பேலன்ஸ் எல்லாமே சட்டப்படியும் பார்ட்னருங்கிற முறையிலையும் எனக்கு தான் சொந்தம். ஆனால் அதுலேருந்து ஒரு பைசா கூட நான் எடுத்துக்க போகிறதில்ல. எல்லாத்தையும் வச்சு எஸ்பிஎஸ் பேரில் ஒரு அநாத ஆசிரமம் நடத்த போகிறேன். அப்போ அந்த ஆசான் வனத்தை சுற்றி இருந்த பினாமி நிலத்தெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? வித்துற போகிறீங்களா? பினாமி நிலங்களா? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஒன்றும் தெரியாது. என்ன இது, ஏதோ குற்றவாளியை கேள்வி கேட்குற மாதிரி எனக்கு குறு கேள்வி கேட்டுக்கிட்டு. எஸ்பிஎஸ்க்குன்னு இருந்தது இந்த வீடு, காரு, ஸ்டட் ஃபார்ம், அவ்வளோதான். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் வக்கீலை கேட்டு பார்த்துக்குங்க. நோ, நீங்கள் சொன்னாலே போதும். இதுக்கு போய் எதுக்கு வக்கீல் எல்லாம் கேட்டுக்கிட்டு? அப்படியே இருந்தால் தான் என்ன? இந்த வீடு, ஸ்டட் ஃபார்ம் மாதிரி அதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி. அதை விற்கவோ ஏதோ ஒன்று பண்ணவோ உங்களுக்கு உரிமை இருக்குது. நான் வரட்டா? வாங்க. மனுஷா, ஏமாந்துராத, உண்மையை நெருங்கிக்கிட்டே இருக்க. டேய், உள்ள இருக்கிறது உள்ள இருக்காதுடா, வெளியே இருக்கிறது வெளியே இருக்காது. டேய், இடம் மாறிக்கிட்டே இருக்கும்டா. மனுஷா, ஏமாந்துராத, ஏமாந்துராத. போடா டேய், போடா போடான்றல. ஹலோ, ரெடி? ஆ, சொல்லுங்க. சரி. ஆ, ஓகே.
சரி ஓகே. ஆமாம் 4 மணிக்கு கண்டிப்பாக. ரெடி. கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறதுக்கு குமாரசாமி ஆசான் சம்மந்தப்பட்ட கேஸ் ஃபைல் ரெடியா? ரெடி சார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாலு யாரோ கடத்திட்டாங்களா சார்? அப்படியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? கேள்விப்பட்டேன் சார். பாலு எதுக்காக சார் கடத்திருப்பாங்க? தெரியலையே. அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷனோ கம்ப்ளைண்ட்டோ வந்தால் யோசிப்போம். இப்போ நம்ம வேலையை பார்ப்போம். நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த கேஸை நல்லபடியாக முடிப்போம். இது ஒரு பெரிய தலைவலியால் இருக்கு. ரெடி. இனிமேல் நீங்களும் நானும் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுக்கு சார்? பாலுவை கடத்தின மாதிரி உங்களையும் என்னையும் கூட எதிரிங்க கடத்தலாம் இல்லையா? ஓகே, இம்மீடியட்டாக நீங்கள் எஸ்பிஎஸ் வீட்டுக்கு போய் அங்கே ஜிகே இருப்பார், அவரை கையோடு கூட்டிகிட்டு வாங்க. ஓகே சார். ஹலோ. ஹலோ, என்கொயரி. அன்வர் ஹியர், சிபிசிஐடி ஆஃபீஸர். சொல்லுங்கள் சார். இந்த நம்பர் 9840098531. இந்த நம்பருக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்த இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் கால்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணுமே. சாரி சார், ஃபோனில் சொல்ல முடியாது. நேரில் வந்தீங்கன்னா இதை பற்றி பேசலாம். ஓ ரைட், தேங்க்யூ. ஹலோ, நான் ரேணு பேசுறேன் கோகிலா. ஹாய் ரேணு, சொல்லு. எப்போ வரீங்க? ஈவினிங் நானும் என் ஹஸ்பண்டும் வரோம். கண்டிப்பா வரணும். நான் தான் சொல்றேன்ல, ஈவினிங் ஷுவரா நானும் என் ஹஸ்பண்டும் வரோம். ஓகே சரி. ஓகே, பாய். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப பிஸியா? என்ன பிஸி? போலீஸ் அலைச்சல், நாய் அலைச்சல் மாதிரி. ஆமாம், ஜிகே எங்க? வருவாரு. இப்பதான் ஃபோன் பண்ணியிருந்தாரு. வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? குழந்தை எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? ஜிகே நீங்களும் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சண்டே வாங்கல? சண்டேயா? அன்னைக்கு தான் அவர் ரொம்ப பிஸியா இருப்பாரு. வாரட்டி, என்ன விஷயம்? நீங்கள் என் கூட கொஞ்சம் வெளியே வரணுமே. எங்கே? வேற எங்கே? எங்கள் ஆஃபீஸுக்கு தான். அன்வர் உங்களோட பேசணுமா? என்னப்பா இது? காலையில் தான் வந்து விசாரிச்சுட்டு போனான் அந்த ஆள். இப்போ மறுபடியும் என்னவா? பணம் சம்பாதிக்கிறோம்ல, அப்படி தான் விசாரிப்பாங்க. நீங்கள் தான் சமாளிக்கணும். அதுவும் சார் தான். உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஓகேங்களா, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ ரெடியாரு, வந்ததும் நம்ம வெளியே போகிறோம். ஓகே, போகலாம் ரெட்டி? வாங்க, போயிட்டு வரேன். சிபிசிஐடி ஆஃபீஸ் போகிறது இருக்கட்டும். முதல்ல நான் சொல்கிற இடத்துக்கு போ.